ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு நிறைய புது புது ட்ரீட்மெண்ட்ஸ் கொண்டு வருவோங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கார்களை வந்து நாங்கள் சானிடைஸ் பண்ணோம். இப்போ எப்படி நம்ம கையை சானிடைஸ் பண்ணுறோமோ அதே போல் அந்த டயத்தில் ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து மக்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தாங்க. செகண்ட் ஹேண்ட் காரோட சேல் வேல்யூ இப்போ அதிகமாச்சு. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது வந்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களே தான் கேட்க ஆரம்பித்தாங்க, எங்களுக்கு காரில் போகும்போது எந்த மாதிரியான பாதுகாப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்கும்பொழுது எங்களோட R&D டீம் வந்து கம் அப் வித் த சொல்யூஷன் ஆஃப் சானிடைஸ் கார் வாஷ் பண்ணலாம். அது வந்து ஆல்ரெடி இத்தாலி ஜெர்மனிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து நாங்கள் அந்த டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத எடுத்து இங்கே வந்து நம்ம கொண்டு வந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே மக்கள் கூட ரொம்ப நம்ம வந்து 5K கார் கேர் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஓவர் த 8 இயர்ஸ் ஆனதிலும் எங்களுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட். கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ப்ரிடாமினன்ட்டான பிளேயராகவும் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் வச்சவங்களாகவும் நாங்கள் இருந்தோம். அப்புறம் தான் எங்களுக்கே ஓகே இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இதனால் வேலை வாய்ப்பு உறுதியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் எங்களுக்கு வந்துச்சு. அப்போ தான் வந்துச்சுங்க. அந்த 65 ட்ரீட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200 400 கஸ்டமருமே ரிப்பிட்டேஷனில் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்களுடைய கஸ்டமருடைய ரிப்பிட்டேஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சர்வீசஸ் இருக்கிறதுனால ரிப்பிட்டேஷனும் அதிகமாக இருக்கும். ஆமாண்ணா. பட் இதுக்கான ஏன்னா இது எதுக்கு இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, இது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர் ஆகுறப்போ இதோடைய ஓவர்ஹெட்ஸ் வெர்சஸ் இதோடைய லாபம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இது எந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும், இத்தனை எம்ப்ளாயீஸ் தேவைப்படுவாங்க, ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து கடந்த ஒரு 8 வருஷமாக என்ன பண்ணுறோம், 2012 2018 19 வரைக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓனாகவே நாங்கள் ஒரு 6 அவுட்லெட் போட்டு ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணும் பொழுது எங்களுக்கு இதோட இண்டஸ்ட்ரியை பற்றிய தெளிவான அனுபவம் எடுத்துடுறோம். அந்த அனுபவத்தை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஒரு பிரான்ச்சுன்னு எடுக்கிறோன்னா 10 மேன் பவர் இருப்பாங்க. ஒரு பிரான்ச் ஹெட்டு, ஒரு சூப்பர்வைசர், இந்த மாதிரி டோட்டலாக இருப்பாங்க. இதனுடைய ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே எப்படி எளிமையாக ஓவர் கம் ஆகும்னா கஸ்டமருடைய ரிப்பிட்டேஷனுங்கிறது வந்து ஹியூஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த 200 400 கார் எடுக்கிறோம் அப்படின்னா இவங்க வந்து எங்கள் கூட AMC அப்படின்னு ஒன்று சைன் பண்ணுவாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய நம்பர்ஸ் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, இப்போ நம்மளுடைய கார் வந்து இப்போ ஒரு ஹோண்டா சிட்டி நம்ம வச்சுருக்கோன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கள் கூட IMC கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கு நாங்கள் EMI கொடுத்துருவோம். அப்போ என்னாகும் அப்படின்னா நீங்கள் வருஷம் 5 வருஷம் எங்கள் கூட சைன் பண்ணிடலாம், 50,000 ரூபா வரும். அதே உங்கள் காரை வந்து நீங்கள் ரீசேல் பண்ணும்பொழுது உங்கள் கார் நல்லா மெயின்டைன் ஆகிருக்கிறதுனால உங்களுடைய கார் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காருடைய கார்பனை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ மைலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும், உங்களுடைய பெயிண்ட் நல்லா புதுசாக இருக்கும். அப்போ உங்கள் கார் ரீசேல் அதிகமாகும். கார் ரீசேல் வேல்யூ அதிகமாகிறதுனால கஸ்டமருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டான AMC அதிகமாகும். அதனால் என்னாகும் அப்படின்னா நம்ம அந்த பிரான்ச்சுடைய சேல் வேல்யூ எப்பவுமே ஹைலியே இருக்கணும்.